நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய பாராளுமன்றத்தை கட்டியிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய கலாச்சாரம், நம்முடைய இந்திய பண்பாடை பிரதிபலிக்கின்ற புதிய பாராளுமன்றம். அந்த புதிய பாராளுமன்றத்தினுடைய திறப்பு நம்மளுடைய தமிழக முறைப்படி நம்முடைய ஆதீனங்கள் புடைசூழ செங்கோல் ஏற்று அந்த பாராளுமன்றத்தை திறந்து வைத்தார்கள். அந்த பாராளுமன்றத்தை இன்றைக்கு நிர்வகித்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய மேதகு ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு 20 வருஷத்திற்கு முன்னாடி நான் அப்போ ஏபிவிபியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கட்சிக்கு நான் அறிமுகம் இல்லை. அப்போ ஐயா தலைவர் ஐயா அவர்கள், நீ போய் சங்ககிரியில் நில்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல எனக்கு அறிமுகமே, கட்சியினுடைய அறிமுகமே ஐயா அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வேட்பாளராக எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர். கோயம்புத்தூர்ல பயங்கரவாதிகளுடைய பயங்கரவாத செயல். அப்போ ஐயா பாராளுமன்ற உறுப்பினர். அங்கே ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்தது. அதில் பாம் பிளாஸ்ட்ல பல குடும்பங்கள் இறந்து விட்டார்கள், பல குடும்பங்கள் படுகாயமடைந்தார்கள். அவர்களை பாதுகாத்து அந்த குடும்பங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது நம்மளுடைய ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்றைக்கு அரசியல் உங்களுக்கு தெரியும் நல்லா. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை நமக்கு தெரியும். எவன் பாக்கெட்லையாவது இருந்தால் எடுத்து தான் பாக்கெட்டில் போட்டுக்கலான்ற இருக்கின்ற காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியலே அப்படிதான் இருக்கிறது. டாக்டர் ராஜ்குமார் கூட சொல்லுவார், ஐயா இப்படியெல்லாம் இருந்தா அப்படின்னு. ஆனால் தன்னுடைய சொந்த சொத்தை விட்டு அரசியல் செய்தது நம்மளுடைய ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சொந்த காசை, சொந்த சொத்தை விட்டார். இன்னைக்கு யாராவது அப்படி இருப்பாங்களா? சொந்த இடத்தை கொண்டு போய் விற்று அரசியல் தலைவராக வேட்பாளர்களுக்கு காசு கொடுத்து அனுப்பினார், சொந்த சொத்தை விற்று. அப்படிப்பட்ட தலைவர், நேர்மையான தலைவர், அன்பான தலைவர், பாசத்துக்கான தலைவர், நம்முடைய தலைவர், இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருப்பது தமிழர்கள் நாமக்கெல்லாம் பெருமை, நம் தமிழ் மக்களுக்கு பெருமை. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு உங்கள் சார்பாக, தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் நன்றிகளை